கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரம்பு கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல வரேன், உன் பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு நீ உன்னை விட்டனா நீ லாஸ்ட்ல உன் பிள்ளையால ரொம்ப கஷ்டப்படுவேன்னு பேச விரும்புகிறேன். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறானா. இன்னைக்கு பிடிக்க வேண்டிய வயசுல அந்த வாலிப மகளையோ அந்த வாலிப மகனையோ நீ பிடித்திருந்தால் இன்னைக்கு உன்னை அடிச்சிருக்க மாட்டான், உன்னை கெட்ட வார்த்தையில திட்ட மாட்டான். ஆனா இன்னைக்கு என் பிள்ளை தங்கம், என் பிள்ளை செல்லம், என் பிள்ளை பட்டு, இப்படி நல்லா நீ கொஞ்சி 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 அவனை இல்லாமாக்கிட்ட. அவன் இஷ்டத்துக்கு விடக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. அவன் இஷ்டப்பட்டு உன்னை கேட்பான், நீ வாங்கி கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு அது தேவையானு பாரு, அவளுக்கு அது தேவையானு பாரு. அவ இந்த வயசுல எனக்கு போன் வேணும்னு கேட்பா, வாங்கி கொடுக்காத. மற்றவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவன் விஷம் குடிச்சா நீ விஷம் குடிப்பியா? இல்ல. ஆனா இன்னைக்கு இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டாக்குறான். அன்னைக்கு பாரு, அப்பா சொல்ல கேட்காம இளையகுமாரன் போய் அப்பாவுக்கு வெட்கத்தை தான் வாங்கி கொடுத்தான். ஆனால் அப்பா அதையெல்லாம் பொறுப்பெடுக்காம அவனை ஏற்றுக்கொண்டாருங்க. இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா தலகுனியதே தன்னுடைய பிள்ளைகளால தான். இன்னைக்கு பாருங்க, குடிச்சுக்கிட்டு கஞ்சாவுக்கும் மயக்கு மருந்துக்கெல்லாம் அடிமை ஆயிட்டு இப்படிப்பட்ட குடும்பத்துல என்னதான் பிள்ளை வளர்க்குறாங்கன்னு தெரியலன்னு ஊரே திட்டுது. உன்னை பெத்ததுக்கு உன்னை கருவிலேயே அழிச்சிருக்கலான்னு நிறைய பேர் சொல்றாங்க. உனக்கெல்லாம் சாவு வரமாட்டுக்கான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த தாயினுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ யாராயிருந்தாலும் சரி, உன் தகப்பனையும் தாயினிடத்திலே போய் ஒப்புரவாகி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நீ வாழ்வையானால் கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதனால பிள்ளையோடைய இஷ்டத்துக்கு விடாத. அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுமா? தெரியாது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சு, எனக்கு வயசு வந்துருச்சு, அதனால நான் டிசிஷன் எடுத்துப்பேன்னு. உன் டிசிஷன் எப்பவுமே தப்பா போயிடும். எங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அனுபவம் சொல்லும் போது அறிவு சிரிக்குமா. அனுபவத்துல பட்டு சொல்றவங்க பேச்ச நீ கேட்கலன்னு வை, நீ அழும்போது மற்றவங்க உன்னை பார்த்து சிரிக்க வேண்டியது வரும். அதனால அவங்க இஷ்டத்துக்கு விடாதீங்க, கஷ்டப்படுவீங்க. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். இதை கேட்டு உணர்வடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.